எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th புக்கில் இயல் 1 கனவு பழித்தது அப்படின்னு ஒரு கடிதம்னு பார்க்குறோம். நுழையும் முன் தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு, இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? இன்சுவேன்ற ஒரு பொண்ணு அவங்க அத்தைக்கு லெட்டர்னு எழுதுகிறாங்க. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைவு கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா அப்படின்னு சொல்லி 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க அத்தைக்கு எழுதின லெட்டர் கொடுத்துருக்காங்க. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு அவங்க எழுதின லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க லெட்டர் எழுதுகிறாங்க. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கமளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரமூட்டியவை உங்களின் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க எழுதின லெட்டருக்கு, அதாவது இன்சுவைன்றவங்க எழுதின லெட்டருக்கு அவங்க அத்தை பதில் லெட்டர் எழுதுகிறாங்க. அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியிலே படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தவை இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 வரை வகைப்படுத்தியுள்ளார். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர்நாளை முகவாது நாள்நாளை எனும் ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரருவின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியலறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவமாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய். நீ வெல்வாய். உன் கனவு நனவாகட்டும். வாழ்த்துகிறேன் அப்படின்னு அவங்க அத்தை லெட்டர் எழுதி முடிக்கிறாங்க. இதில் அவங்க சொன்ன நூலுக்கெல்லாம் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்றத சொல்கிறாங்க. தொல்காப்பியம்ங்கிறது நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் அப்படின்றாங்க. அடுத்து காரணாற்பது கடல் நீர் முகந்த கமஞ்சுள் எழிலி. பதிற்றுப்பத்து நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. நற்றிணை கோட்சுறா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். திருவுள்ளமாலை திணையளவு போதாச் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அடுத்து தெரிந்து கொள்வோம்ன்றதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழில் பன்ற அறிவியல் அறிஞர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் அப்படின்னு சொல்லி இந்த உரைநடை முடிக்கிறாங்க. அடுத்து இயல் 1 இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் அப்படின்னு இலக்கணத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபஸ்ட்டு எழுத்து பார்ப்போம். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. எழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு 3 இருக்குது. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள்.
உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு உயிரெழுத்துக்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒலித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு உயிரெழுத்துக்களில் குறிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள்னு 2 இருக்குது. அ இ உ ஏ ஓ இதெல்லாம் குறிலெழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் நெடிலெழுத்துக்கள். 7 நீண்ட எழுத்துக்களை ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்லி நெடிலெழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். மேலே நம்ம பார்த்த குறிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள், குறிலெழுத்துக்கள் 5 நெடிலெழுத்துக்கள் 7ஐயுமே குறிலெழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு மாத்திரைனும் நெடிலெழுத்துக்கள் 7ஐயும் 2 மாத்திரைன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்து மெய்யெழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக் முதல் இன் வரை ஆகிய 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெய்யெழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. கசடதபர வல்லினம், ஞஞன்னமன மெல்லினம், எரள வல்ல இடையினம். இந்த மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை தான். ஒலித்து பார்த்து உணர்வோம். கசடதபரங்கிற 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. ஞஞன நமன என்னும் 6 மென்மையாக ஒலிக்கின்றன. எரள வரல என்னும் 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன அப்படின்றாங்க. அடுத்து உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது அக் எனும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போது ஃபஸ்ட்டு எழுத்துன்னு என்னென்னு பார்த்துட்டோம். அது எழுத்து, சொல், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்ற 5 இலக்கண வகைகள் பார்த்துட்டோம். அதில் எழுத்துனா என்ன, உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன, உயிர்மெய் எழுத்துனா என்ன, ஆயுத எழுத்துனா என்ன, அதுக்கு எத்தனை மாத்திரை வரும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க இந்த இலக்கணத்தில். இதோட இலக்கணம் முடியுது. இதில் கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு ஒரு பேரானு கொடுத்துருக்காங்க. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பழமொழினாலே சுருங்க சொல்லி அதை விரிவாக சொல்கிறது தான். சுருங்க ஒரு 2 லைனில் சொல்லிடுவாங்க. அதை விரிவாக எடுத்து பார்த்தோம்னா அது விரிவான விளக்கம் நிறையா இருக்கும். சுத்தம் சோறு போடும், இது ஒரு லைன் தான். ஆனால் இதுக்கு விரிவான விளக்கம் என்னென்னா, சுத்தமாக இருந்தால் நோயற்ற வாழ்வு தரும். நோயற்ற வாழ்வுனா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உழைப்புக்கு அடிப்படையாக தான். அது உழைச்சோம்னா பொருள், உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் கிடைக்கும். அனைத்திற்குமே சுத்தம் தான் அடிப்படை. அதனால தான் சுத்தம் சோறு போடும்னு ஒரே லைனில் இந்த பழமொழி முடிக்கிறாங்க அப்படின்னு இந்த பத்தி முடியுது. இதோட இயல் 1 முடியுது. இதில் கலைச்சொல் அறிவோம்ல வலஞ்சொலி அப்படின்னா இங்கிலீஷில் கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில். நெக்ஸ்ட்டு இயல் 2, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.